வாங்கிக்கலா இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. வெல்கம் டு आवर சேனல். Hi friends, welcome back to our channel Hyderabad Tamil Couples. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப நாளுக்கு அப்புறம் குக்கிங் வீடியோ தான் போட போறோம். ஸோ என்ன குக்கிங் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். நம்மளுக்கா பொங்கல் லீவ்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஃபுல்லு வீடியோஸாக வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம வீடியோஸை பாருங்கள். வெளியில் போகாட்டி அட்லீஸ்ட் குக்கிங்காக பண்ணி போடலாம். கரெக்டு. ஸோ என்னென்ன நம்ம இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வீடியோ பண்ண போகிறோம், என்ன குக்கிங்ன்றது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷல் பண்ண போகிறோன்னா நூடுல்ஸ். ஸோ இன்னைக்கு நூடுல்ஸ் தான் பண்ண போகிறோம். அதுவும் வெஜ்ஜில். இன்னைக்கு ஃபெஸ்டிவல் டைம் இல்லையா, ஸோ வெஜ்ஜில் தான் பண்ண முடியும். ஸோ நான்வெஜ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வெஜ்ஜு ஹக்கா நூடுல்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் அக்கா இல்லை ஹக்கா அது நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ பண்ணி கூட ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் பண்ண போகிறேன். ஸோ ஹிட் ஆகுமோ ஃப்ளாப் ஆகுமோ தெரியாது. நம்ம வீட்டில் 3 பேர் கெஸ்ட் வேற வந்துக்கிறாங்க. ரொம்ப பெரிய கெஸ்ட் அவங்க யாரு அவங்க தான் சொல்லுவாங்க. அவங்களுக்காக தான் நான் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன எப்படி நான் பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். ஹாய் வாங்கிக்கலா இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. இதுக்காக நான் வெஜிடபிள்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஆனியனு பாதி கட் பண்ண ஆனியனு, கேப்சிகம், முட்டைகோஸ், கேபேஜ், கேரட்டு, நெக்ஸ்ட் ஸோ பீன்ஸ் இல்லை நம்ம கிட்ட. ஸோ இது சாஸுங்க, சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ். ஸோ இதுதான் நான் வெஜிடபிள்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் மெயின் ஐட்டம் காமிக்கல நம்ம. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட மெயின் வெஜ் அக்கா நூடுல்ஸ். இப்போ என்ன பண்ண போறோம்? ஸோ இதுதான் நம்மளோட மெயின் இன்கிரீடியன்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பையன் யாருன்னு தான் உங்கள் டவுட்டு. ஸோ இது என் செல்ல குட்டி, என் தங்கச்சி பையன், சாரி பொண்ணாடுற பையன். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் இன்கிரீடியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம காய் கட் பண்ணிக்கலாம். வெல்கம் டு आवर சேனல். இது பையாஸ் ஒண்ணே விட்டுடு. ஐயோ பாரு நட்டா பாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நூடுல்ஸ் செய்யணும்னா இது மாதிரி தான் வெஜிடபிள் கட் பண்ணிக்கணும். நீட்டமா எப்படி பக்கா செஃப்பாக கட் பண்ணுறேன்னா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சுடு தண்ணி வச்சுட்டு, ஸோ அது என்னன்னு நூடுல்ஸு அதில் ஊற்றணுமா? அதுலேயே ஊற்றணுமா? ஷாக் ஆகாது. ஏன்னா அது ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டிக்கூடாது. அதனால் தனியாக பிரிஞ்சு வரதுக்காக கொஞ்சம் ஆயிலு, அப்புறமா சால்ட் போடணும். பிங்க் சால்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அக்கா நூடுல்ஸ் போட்டோம். நம்மளோட தம்பி நூடுல்ஸ் அப்போ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அக்கா நூடுல்ஸ் நல்லா பண்ணால் அப்போ பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆயிலு, கொஞ்சம் ஆயில் கம்மியாகவே ஊற்றிக்கிறது பெட்டரு. ஸோ நான் ஒரு 2.5 ஸ்பூன் ஊற்றிக்கினேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அது கொஞ்சம் ஹீட்டானதுமே ஆயிலு நம்ம ஃபஸ்ட்டு ஆனியன்ஸ் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக ஜிஞ்சரு அப்புறமா கார்லிக்கு பொடி பொடியாக நறுக்கி போட்டுனா இன்னும் நல்லாயிருக்கும். பட் நான் அது எனக்கு வாய்க்கு வரோன்னு நான் பேஸ்ட் மட்டும் போட்டுக்கிறேன்.
இது ஏன் ஸ்டைலில் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெதுவாக நான் கேரட்டு, அப்புறமா கேபேஜு, கேப்சிகமு இதெல்லாம் போட்டுக்கிறேன். ஸோ வெஜிடபிள்ஸ் உங்கள் விருப்பம், நீங்கள் எதுனா போட்டுக்கலாம். ஸோ என்கிட்ட இந்த வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு, அதனால இதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பார்க்கவே கலராக நல்லா இருக்குது. இவ்வளோ வெஜ்ஜு நான் இவ்வளோ ஹெல்த்தியாக, நான் இன்னைக்கு ஹெல்த்தியாக இவ்வளோ வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டேன்னா என் வயிறு தாங்காதுன்னு நினைக்கிறேன். வயிறு இந்த வருஷமா இருக்குது. ஏதாவது பழத்தை முழுசா அப்படியே முடிஞ்சிட்டியா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி வேகும் போது சால்ட் போட்டிருக்கோம். ஸோ இதில் கொஞ்சம் காய் சப்புனா ஆகிடும்ன்றதுனால கொஞ்சம் சால்ட் இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நான் வேக வச்சது நூடுல்ஸு. ஸோ நம்ம ஒரு 90 to 80% அப்படி வேக வச்சுக்கின்னு சில்லுன்னு தண்ணியில் கழுவி இப்படி எடுத்து வச்சுக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு இது மொத்தம் ஒட்டிக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால இப்படி சில்லுன்னு தண்ணியில் கழுவி இப்படி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நான் வந்து சாட்டே பண்ணிக்கினேன் வெஜிடபிள்ஸு. இப்போ வந்து நம்ம இதில் நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ சாசேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டொமேட்டோ சாஸு, சோயா சாஸும் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டொமேட்டோ சாஸ் எதுக்குன்னா எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, அதனால நான் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ புளிப்பு சாப்பிடுவீங்க நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோயா சாஸு, அப்புறமா ஃபோன் தூக்கி இதில் கொஞ்சம் போட்டால் அதுக்கு டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்து சில்லி சாஸ் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்பைசி எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதில் போட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெட் சில்லி சாஸ், ஒரு 1 ஸ்பூன் வெனிகர், கொஞ்சமாக நான் பெப்பர் கூட போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் தான் மெயின் ப்ராப்ளம் இந்த மிக்ஸ் பண்ணுறது தான். என்னடா பேக்ரவுண்ட் பாத்தியா மியூசிக்? ஃப்ரெண்ட்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கா? இன்னைக்கு தான் நம்ம பிளேபேக் சிங்கர் ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க சேனல். ஹக்கா நூடுல்ஸ் ஒன்று ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் பெரிய டாஸ்க்கே இது மிக்ஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு ரொம்ப ப்ராப்ளமு. மொத்தத்தில் நான் ஒரு செஃப்பாக ஆகிடணும். செஃப் ஆகிட்டு இல்லை, ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஓப்பன் பண்ணோம். நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டியே. ஃபோன் பண்ணலாமா கடை? ஸோ இதில் என்னன்னா சாஸஸ் எதுவுமே ஆட் பண்ணலான்னா, ஆனால் வெளியில் சாப்பிட்றதுக்கானா வீட்டில் பண்ணிக்கின்னு பசங்களுக்கோ கொடுக்கலாம். பட் ஹெல்தின்னு நான் சொல்ல மாட்டேன். எப்போனா ஒரு வாட்டி சாப்பிடலாம். அதுக்கு பதில் நீங்கள் இந்த நம்மளுக்கு கோதுமை மாவு நூடுல்ஸ் அப்படி இருக்கோம் இல்லையா, அப்படி வாங்கி நம்ம கூட பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சிம்பிளாக கடையில் பண்ணுற மாதிரி தான் நான் வருதா வீடு. இங்கே பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹக்கா நூடுல்ஸ் ரெடி. ஸோ
ஸோ ரெசிபி எப்படி இருக்கோ பாருங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னென்ன டிஷ் ட்ரை பண்ணோம் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். ஸோ இப்போ இது டேஸ்ட் எப்படி இருக்கோ பார்த்து சாப்பிடலாம். சொல்லாமா? நம்ம கெஸ்ட்டுங்க இருக்காங்களா அங்கே சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மொத்தத்தில் நம்ம பிளேட்டில் போட்டாச்சு. ஸோ விஜய்க்கு தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் காமிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தட்டு பார்த்து பயந்துடாதீங்க, இதில் நாங்கள் 3 பேர் சாப்பிட்றோம். ஸோ ஃபஸ்ட்டு விஜய்க்கு வந்து டேஸ்ட் காமிக்கலாம் எப்படி இருக்கும். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகேவா? இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணதுக்கு ஓகேவா? ஓகே, நான் அப்படி இல்லை, எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே, பிடிச்சிச்சா? ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸு ட்ரை பண்ணலாமா? ஸ்பைசி அது இல்லை, நார்மலாக. ஓகே, அப்போ செகண்ட் டைம் ட்ரை பண்ணலாம். ஆயில் கூட கம்மியாக தான் போட்டல, நல்லா ஹெல்தியாக தான் இருக்குது. ஹெல்தியாக இருக்குதா? மைதா ரொம்ப போடுவாங்க ஃபாஸ்ட் ஃபுட்டில், அது மெதுவாக நூடுல்ஸ் மேலே ஆயில். ஸோ இது நம்ம வீட்டில் பண்ணனால நல்லா லிமிட்டாக இருக்குது. ஓகே, இது ஓகே, நம்ம வீட்டுக்கு எப்போனா ஒரு வாட்டி. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோட குக்கிங் வீடியோ இன்னைக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம அடுத்த வீடியோத்தில் சந்திக்கலாம். பாய் பாய், குட் நைட். பாய் சொல்லு. பாய். Bye. Bye. Good night.